நண்பர்களுக்கு வணக்கம். MEAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மற்றும் உலகிலேயே மிக அதிகமாக பக்தர்கள் குவியும் நிகழ்வாக கருதப்படுவது எது? உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா. இந்தியாவின் முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யார்? R. K. சண்முகம் செட்டியார். இந்தியாவில் முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு நவம்பர் 1947 ஆண்டு. அரசு வாங்கும் கடன்களின் அளவுகளையும் நோக்கங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான அரசமைப்பு சட்டப்பிரிவு 272 பிரிவு. தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் எத்தனை லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக கணக்கெடுப்பில் கண்டறியப்பட்டுள்ளது? 8 லட்சம். குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க தமிழக அரசின் திட்டம் கலைஞர் கனவு இல்லம். அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 100 ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துவது சாத்தியமே என்று தெரிவித்துள்ள இஸ்ரோ தலைவர் யார்? வி. நாராயணன். இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தமிழ்நாடு. விண்வெளி ஆய்வின் சிற்பி என போற்றப்படுபவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் இஸ்ரோவின் முதல் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு 1963. விக்ரம் சாராபாய் இஸ்ரோவின் தலைமையின் கீழ் வடிவமைக்கப்பட்ட செயற்கைக்கோள் ராக்கெட்டுகள் யாவை? இன்சாட் செயற்கைக்கோள், PSLV ராக்கெட். தமிழகத்தை சேர்ந்த கே. சிவன் இஸ்ரோ தலைவராக இருந்தபொழுது முன்னெடுக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் சந்திராயன் 2. எம். சோமநாத் இஸ்ரோ தலைவராக செயல்பட்ட போது முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் சந்திராயன் 3 திட்டம், ஆதித்யா திட்டம், ஸ்பேடெக்ஸ் திட்டம். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் எந்த ஏவுதளம் முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது? குலசேகரன்பட்டினம். மாநில ஒதுக்கீட்டின் கீழ் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என்று எந்த நாட்டின் இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது? வங்கதேச இடைக்கால அரசு. முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் முத்தலாக் தடை சட்டம். முத்தலாக் தடை சட்டம் எந்த ஆண்டு மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது? 2019 ஆண்டு. தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை எத்தனை கோடி முதலீட்டுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது? ரூபாய் 34,300 கோடி. தில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் எந்த அலங்கார ஊர்தி முதல் பரிசை வென்றது? மகா கும்பமேளா. தில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு கருப்பொருள் பொன்னான இந்தியா, பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. நன்றி.